வணக்கம் யா. வணக்கமே வம்பா இருக்கு. வெயில் பொழந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வெயிலோட சேர்த்து நம்ம ஒரு சூடான இதை பார்க்க போகிறோம். ஜூஸ் போட்டு வந்தோம். ஸோ என்ன பேசிட்டு நான் பேசுகிறவா இப்போ நம்ம வந்து அண்ணங்களை ஜூஸ் போட்டு வந்தோம். அண்ணன் ஃபேனாக மாறிட்டாரு. அவர் பேசும்போது நம்ம ஹாப்பியாக இருக்குது. ப்ரோ இது பார்த்தேன் அதெல்லாம் இருந்துச்சு, இந்தமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் என்ன பார்க்க போனால் வந்து நம்ம டிவிக்கோட பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து அண்ணனோட ஸ்பீச் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே அதுவா. ஸோ காலையிலேருந்து பயங்கர ஃபயராக போயிட்டு ஆனால் பார்க்கவே இல்லை. இப்போ தான் நாங்கள் வந்து வீர தீர சூரன் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அது வந்து vlog வரும். பாருங்கள் நான் சொல்கிறது இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். படம் வந்து படத்துக்கு போகாதீங்க. சரி சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரோட்டில் என்ன பேசியிருக்கோம் எவ்வளோ இங்கே இருக்க முடியும்னு தெரியல. டப்புன்னு போயிடுவோமா? கமான் லெட்ஸ் கோ. தாய் வா வா சாமி. சீக்கிரமானே பேட்டரி தீர போகுது. ஆடுறாங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சந்தோஷம்யா. இன்னைக்கே சொன்னோமே இது ஆள போகிறான் தலைவனுக்கு ஆண்டர். அண்ணே ஆஃப் பண்ண போட்டுக்காரா வர வர வெயில் வெயில் இருக்கும்ல. வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கு. அது ஒன்று அடியா கதறாங்கய்யா கதறாங்க கதருங்கடே. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின் தமிழங்கள் உயிருக்கு நீர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல குடும்பம் குடும்பம் மட்டும் கரெக்டியா? நல்லா தான் போகுமா? சரி பாரு. நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிடம் மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். கரெக்டியா? ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். என்னுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. அடிக்காம இந்த அடி அடிச்சா என்ன? ஓ அடிங்க அடிங்கன்னு கேஸ் வரலாங்களா? சும்மாவே அண்ணன் காட்டு வேறு கட்டு வருது இல்லை காட்டு சொல்கிறாங்க. உட்கார அடுத்த படத்துக்கு வைரமா இருக்கு. அடுத்த படம் வரப்போகுது. இதை சொன்னப்பா ஜனநாயகம். இங்கதான் ஆரம்பிக்குது. அடி சந்தோஷம்யா. ஒரு கண்ணி சந்தோஷத்தை பாரு. என்னங்கல்ல பாரியா? அழுத்தி சொல்ற மாதிரி இல்ல, கோவத்தை கட்டுப்படுத்தி. ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறிக்கைகள் விடுத்துவிட்டு நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கு. எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கியா? நான் மட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் பார்த்து
அங்கே தான் அந்த கோவம்னு சொன்னேன். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி ஆனால் இதில் அண்ணன் பேப்பர் பார்க்காம பேசுகிறாருல்ல, அதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டுல ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். அண்ணனுக்காக பார்க்குறேன். வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுல இருந்து பல பகுதிகள் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கபடாதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறும். ஓப்பனாக அடிக்கிறாரு இந்த வாட்டி. இருக்கிற ஒரே வழி ஆமாயா இந்த உண்மையான மக்களாட்சிக்கு வளரணும். அது வரணும்னா இவங்களை மாத்தணும். மாற்றணும்யா, கண்டிப்பாக மாற்றணும். ஆட்டை போட்டு இருந்தா அப்போ எப்படியா? சரி பாரியா கோப்பலாவியா நம்மளுடைய தோழர்கள் நான் கோவக்காரன், மண்டைக்கிட்டே பாருங்க. கோவக்காரன். அவங்களோட பேசுங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க. அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க. அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிர்ந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை பாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, சிரிப்பா பத்தியா. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். கண்டிப்பாக ஓரம் நடக்குது. இதுல வேற உங்களை அப்பான்னு வேற பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, ரெண்டாவது அடி. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். ஏய், நான் தாண்டா இல்லையோ. சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸ். இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்லு, புரியலையே. ஆமாம்ல கரெக்டு தாங்க. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி. இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டுல இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் அப்படியே மாறுது பத்தியா. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம்.
நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட்டு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிரா எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது. எங்க மண்ணை, மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம். தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamaraj's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources. They're the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. இங்கிலீஷ் நல்லா I பேசுறாரு. would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவையெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சூப்பர்ண்ணே, பயங்கரமாக இருக்க ஸ்பீச்சு. எதிர்பார்க்கல, ஓப்பனாக அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம், இனிமேல் புரியணுமா அவங்களுக்கு புரியும். கட்சி ஆரம்பித்தாலே ஓப்பன் அடிக்கிறதான் வேலையே. அடி தான் இனிமேல். உங்கள்கிட்ட எங்கூட அடி தான். பயங்கரமாக 2026 ஒரு படம் வரும்ல, அந்த படம் பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன். எலெக்ஷன் படம் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குங்க. ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்பீச் வரல இருந்துச்சு. வழக்கமாக அண்ணன் மாசாக பேசிட்டாரு. கோமா பேசிக்கிறா, எனக்கே பயமாக இருந்துச்சு ஒரு நிமிஷம். நான் கரெக்டாக நான் சாப்பிட்டு இருந்தோம் முன்னாடி. இந்த இன்ஸ்டாவில் பார்த்தேன் ரீல், அதில் வந்துச்சு ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. அப்பா பயங்கரம் எல்லாம் பண்ணுறாங்க. சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரியாக்ஷன் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் மாதிரி சவுண்ட் கிளாரிட்டி, இந்த வண்டி குருன்னு போகிறதுமா தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா வீட்டுக்கு போய் டைம் இல்லை. பங்காளி கிளாஸ் போயிட்டு இருக்காப்புல. பை, கால் வலிக்குது, கை அதோட வலிக்குது. அப்பா சாமி, பையோ பாவம்.